என் தங்கப்பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எங்கு சென்றாலும் அவமானங்கள் அதிகமாக மிஞ்சியே நிற்கின்றது. எப்பொழுது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த சூழ்நிலையில் கஷ்டங்களே அதிகமாக பின்தொடர்ந்து வருகின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கின்ற இடத்தில் உனக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்கவில்லை. எல்லோருமே வாழ்க்கையில் வசதிகள் இருக்கின்றது என்று நினைக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையோ வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். கஷ்டங்கள் தடங்கல்கள் என்று வாழ்க்கையில் நல்ல விதமாக சொல்கின்ற அளவிற்கு எந்த விஷயமுமே நடக்கவில்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாமே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நீரில் உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு நீ உறங்கச் சென்றால் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை அதை உடனே நீ செய்து விடுவாயல்லவா? இன்று இரவு நீ இதனை செய்ய வேண்டும். இன்றைய நாள் 3ஆம் பிறை தரிசனம். இன்று நீ சந்திர பகவானை வணங்க வேண்டிய நாள். இன்றைய நாளில் இதனை செய்யும் பொழுது உனக்கு நிச்சயமாக பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. பொதுவாக சிவபெருமான் 3ஆம் பிறை தரிசனத்தில் இருக்கக்கூடிய நிலவைத்தான் தன் தலையில் சூடி இருக்கின்றார். அவர் சூட்டிய அந்த நிலவைத்தான் உன் வராகி அம்மா நானும் என் தலையில் சூட்டி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்கள் கோடான கோடி என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நீ உதறி விட்டு விடாதே. இன்றுதான் உனக்கு நல்லது தொடங்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நடத்திவிட வேண்டுமல்லவா? அதனால் என் குழந்தை, எந்தவித தாமதமும் இல்லாமல், எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாமல் இன்று அம்மா சொல்வது போல ஒரு முறை நீ செய்து பார். தொடர்ந்து 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் நீ செய்யும் பொழுதே நிச்சயமாக உனக்கு பலன்கள் கிடைக்க தொடங்கிவிடும். என் பிள்ளை, நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உனக்கான பலன்கள் நிச்சயமாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது. உன்னை தொடர்ந்து வருகின்ற சில நல்ல விஷயங்களை உன்னால் இப்பொழுது வேண்டுமானால் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து உனக்கு முழு பலன்களை கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் வாக்கிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயம் உன் வாழ்க்கையும் உன்னுடைய தலையெழுத்தையும் நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, ஒவ்வொரு நாளுமே நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களில் உனக்கு ஏற்படுகின்ற தடுமாற்றம் உன்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறை சக்திகளினுடைய விபரீதமான முடிவுகளால் உனக்கு ஏற்படுகின்றது என்பதனை மறந்து விடாதே. எதிர்மறை ஆற்றல்கள் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு அங்கே தலைகீழாகத்தான் சென்று முடியும். அதனால் முதலில் இந்த எதிர்மறை ஆற்றல்களை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தேவையில்லாத எண்ணங்களை விரட்டி அடிக்க வேண்டும். முதலில் அதை செய்தாலே மற்றவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் சரியாக தொடங்கும். அதற்காக அம்மா சொல்கின்ற இந்த நீரை வைத்து உன்னுடைய முகத்தை கழுவினால் போதும் என்று நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் தங்கமே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா இப்பொழுது சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் புரிந்து கொள். என் குழந்தையே, இன்று இரவு ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய நீர் எடுத்துக்கொள். டம்ளர் என்று இல்லை, கண்ணாடி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அது நிரம்ப நீர் எடுத்துக்கொள். அதனுள் சிறிதளவு கல் உப்பினை போட்டு வைத்துக்கொள். மிகவும் குறுகிய அளவு போட்டாலே போதும். ஏனென்றால் இந்த நீரை வைத்து முகம் கழுவ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதல்லவா? அதனால் கல் உப்பினை சிறிதளவு உள்ளே போட்டுக்கொண்டு என் குழந்தை, நீ இந்த நீரை உன் கையில் வைத்து கொள்ள வேண்டும்.
கண்ணாடி பாத்திரத்தில் இதனை செய்யச் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? கண்ணாடி பாத்திரத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி அதிகம். எதிர்மறை சக்திகளை எல்லாம் அது உள் இழுத்து கொள்ளும். என் குழந்தை, உன்னுடைய கையில் வைத்து கொண்டு நீ செய்கின்ற இந்த விஷயம் உனக்குள் இருக்கின்ற அல்லது உன்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை இந்த கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரானது உள் வாங்கி கொள்ளும். என் தங்கமே, இந்த கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கின்ற நீரை கங்கா தேவியாகவும் அதில் இருக்கின்ற கல் உப்பை லக்ஷ்மி தேவியாகவும் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு, என் பிள்ளை, உன்னுடைய மனதில் உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ, என்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில் சரியாக வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாயோ, அந்த பிரச்சனைகளை நீ எண்ணிக்கொண்டு உன்னுடைய வேண்டுதலை நீ சரியாக வைத்துவிட்டு அதன் பிறகு நீ மனதாக கண்களை மூடிக்கொண்டு என்ன வேண்டுதல் என்பதை உறுதியாக நீ நினைத்துக்கொள். ஒரு நிமிடம் அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதே என்று நினைத்து நீ எண்ணிக்கொள். நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே இந்த நீரானது உள்வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் மனதில் உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி விட்டாய் என்றே நினைக்கலாம். என் தங்கமே, இப்படியே நீ சில நிமிடங்கள் செய்துவிட்ட பிறகு அந்த நீரை நீ வெளியில் கொண்டு சென்று கைகளை அலம்பி உன்னுடைய முகத்தை அந்த நீரால் கழுவ வேண்டும். பெரிய பாத்திரத்தில் நீர் வைத்திருந்தால் உன்னுடைய கால்களையும் சேர்த்து கழுவி கொள்ளலாம். சிறிய பாத்திரம் என்றால் கைகளையும் உன்னுடைய முகத்தையும் கழுவிக்கொண்டு அதன் பிறகு நன்றாக உன்னுடைய முகத்தை துடைத்துவிட்டு நீ உறங்கச் செல்ல வேண்டும். என் தங்கமே, நீ உன்னுடைய வேண்டுதலை இந்த நீரிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். பார்ப்பதற்கு மிகவும் சிறிய விஷயமாக உனக்கு தோன்றலாம், ஆனால் அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்கள் அதிகம் என்பதனை நீ செய்த பிறகு நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது என் பிள்ளை, அதை நீ நம்பிக்கையோடு கவனமாக கேட்டு செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த வராகி மீது அன்போடு இந்த பிறை தரிசன நாளில் நீ செய்கின்றாயோ, இந்த சந்திரனை மனதார வேண்டிக் கொண்டு இன்று செய்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையின் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பவள் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது அம்மா என்றுமே உன்னிடத்தில் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் சொல்வது கிடையாது. மாற்றங்கள் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்றால் அது உன் கனவில் நடந்தது போல முதலில் என் பிள்ளை நீ எண்ணிக்கொள். சில விஷயங்களை நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அதை கிடப்பில் போட்டுவிட்டால் அது எப்படி உன்னை தேடி வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். செல்கின்ற இடங்களில் எல்லாம் அவமானங்கள் ஏற்படுகிறது என்றால் அதற்கான முயற்சிகள், இனிமேல் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ சரியாக செய்து கொண்டு அதன் பிறகு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சில முக்கியமான நாட்களில் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கும் பொழுது அதை நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக என்று எண்ணுகின்ற நீ உன் வாழ்க்கையில் இதையும் நீ செய்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ மனதார நம்பு. உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு சென்று உன்னுடைய அடுத்த நிலையை நோக்கி உன்னை நகர வைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. வெற்றி என்கின்ற ஒன்று உனக்கு இனிமேல் நிர்ணயிக்கப்பட போவது கிடையாது. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் அது எழுதியிருப்பது. அதனால் என் குழந்தை, நடக்கவிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இனிமேல் நடப்பதை எல்லாம்
சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு இன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக நீ இதை செய்ய வேண்டும். என் தங்கமே, 6:30 மணி அளவில் இன்று பிறை தரிசன நேரம். அந்த நேரத்தில் நீ சந்திரனை நல்லபடியாக மனதார வழிபட்டுக்கொள். அது நீ சிவபெருமானையே வணங்கியதற்கு சமம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.